Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாருமே நம்ம Windows 10 கம்ப்யூட்டரை வந்து print screen வந்து கீயை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு தேவைக்காக வந்து நம்ம ஸ்கிரீனை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக வந்து இந்த கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் சப்போஸ் இந்த print screen கீ வந்து ஒர்க் ஆகாட்டி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இன்னும் உங்கள் ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா அதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன், ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து ஒர்க் ஆகாட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் கீழே வருவோமா இருந்துச்சுன்னா கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதையும் கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே கொண்டு வருவோமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்க்ரீன் ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ இதை எப்பயுமே வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. ஒன்றில் இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து செய்யணும். இதை வந்து செஞ்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கான கீயை வந்து சரியாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா அந்த கீ வந்து சரியாக தெரியாட்டியுமே உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஸோ கீபோர்டில் பார்ப்போமா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த சில டைம் வந்து அந்த கீயை மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோமா இருந்தாலே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுப்படும். அப்படி எடுப்படாட்டி நீங்கள் செய்ய வேண்டியது ஓல்ட்டோட வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கீயை வந்து கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து கீபோர்டில் ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு கீ இருக்கும், FN அப்படின்ற ஒரு கீ இருக்கும். ஸோ அந்த கீயோட பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாட்டி ஃபங்க்ஷன் ஓல்ட் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற கீயை வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லாட்டி உங்கள் கம்ப்யூட்டர் கீபோர்டில் வந்து விண்டோஸ் கீயோட வந்து பிரிண்ட் ஸ்க்ரீனை வந்து கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கீஸ் மூலமாக தான் நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஸ்க்ரீனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த எல்லா ஷார்ட்கட்டையுமே நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ்லையுமே ஒர்க் அவுட் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டதில் கீபோர்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பிளைன் பண்ணால் இந்த இடத்துல வந்து உங்கள் கீபோர்டுக்கான டிரைவரை வந்து காட்டும். ஸோ அந்த டிரைவரை வந்து ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு சர்ச் ஆட்டோமேட்டிக்கலி ஃபோர் டிரைவர்ஸ் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷனை கொடுத்து ஆட்டோவாக வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இல்லாட்டி ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து டிரைவரை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் கீபோர்டு வந்து அப்டேட் ஆகிடும். ஏன்னா அப்டேட்டில் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குமா இருந்தாலே சம்டைம்ஸ் வந்து இந்த கீஸ் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஸ்னிப்பிங் டூல் வந்து எதுவும் ரன்னிங்கில் இருக்குமா இருந்தாலுமே உங்களால் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ராசஸில் வந்து ஸ்னிப்பிங் டூல் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பார்ப்ப மறந்தால் எந்த கம்ப்யூட்டரில் வந்து ப்ராசஸில் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு என் டாஸ்க் கொடுத்துக்கொள்கிறேன். கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் சம்டைம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கேன். தேங்க்யூ.